ஹலோ, குட் மார்னிங், பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளில் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். நீங்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஏற்ற வேளையில் தம்முடைய பதிலை உங்களுக்காக அனுப்புவார். இந்த நாளிலும் தேவன் உங்களுக்காக பதில் தரும்படிக்கு ஒரு சிறந்த நாளை கொடுத்திருக்கார். அதுக்காக நன்றி செலுத்துங்க. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் எப்படி படிக்கிறோம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் என்பது என்ன? அதை எப்படி செய்வது? இன்றைக்கு ஜெபத்தை குறித்து ஒரு 7 காரியங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த வசனத்திலே 2 வார்த்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எந்த ஒரு நாள் எடுத்துட்டாலும் அந்த நாளில் எங்கேயும் எப்போதும் எதை குறித்தும் ஜெபிப்பது தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது. நீங்கள் எந்த நேரத்தில் எந்த காரியத்தை குறித்து எப்போ வேணாலும் தேவனிடத்தில் பேச முடியும், அவர் உங்களிடத்தில் பேச முடியும் என்ற விஷயம்தான் ஜெபம். அதற்கு பேர் தான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுது. இப்போ ஒரு நாள் எடுத்துட்டிங்கன்னா அதில் எந்தெந்த வேலை செஞ்சாலும், சின்ன வேலையோ பெரிய வேலையோ, எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்டு செய்ய வேண்டும். அவர் சொல்லுகிறதை செய்ய வேண்டும். அதுதான் ஜெபம். அப்படி செய்யும் பொழுது இடைவிடாமல் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் முதலாவது காரியம். You can tell God anything, anytime, anywhere. This is called praying without ceasing. இந்த AAA ஃபார்முலாவை மனசில் வச்சுக்கோங்க. 2வது காரியம் என்னவென்றால், நீண்ட ஜெபங்கள் மாத்திரம் ஜெபங்கள் அல்ல, விசுவாசத்துடன் உண்மையாக நீங்கள் செய்கிற குறுகிய ஜெபமும் ஜெபம் தான். அநேகர் ஜெபம் என்று சொன்னாலே ரொம்ப நேரம் பண்ணணும், நிறைய வார்த்தைகளை சொல்லணும், அதுதான் ஜெபம் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இல்லை, விசுவாசத்தோடு உண்மையான மனதை கொண்டு நீங்கள் சொல்லுகிற 2-3 வார்த்தைகளும் ஜெபமாக இருக்கிறது. அப்படி எல்லா காரியத்திலையும் நீங்கள் செய்யும் பொழுது அதுக்கு பேர் இடைவிடாத ஜெபம். 3வது காரியம் என்னவென்றால், நீங்கள் ஜெபிக்கிறது எந்த இடத்துல வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனால் ஜெபிப்பதற்கென்றே ஒரு இடத்த வச்சு ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல உங்கள் டைமை, உங்கள் நேரத்தை, உங்கள் மைண்டு, சிந்தை, உங்களுடைய முயற்சி, உங்களுடைய பலன் எல்லாவற்றையும் அந்த இடத்துல நீங்கள் செலவு பண்ணுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். 4வது காரியம், நாம் கேட்பதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்துடன் ஜெபிக்கிற ஜெபம் இடைவிடாத ஜெபம். ஜெபத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்கிறதை பெற்றுக்கொண்டீர்கள் என்ற விசுவாசம்தான் தேவனிடத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற உறுதியாக இருக்கிறது. 5வது காரியம், கேட்பதை தேவ சித்தத்தின்படி கேளுங்கள், உங்கள் சித்தத்தின்படி அல்ல. இதற்கு முன்னாடி என்ன சொன்னா, கேட்பதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். ஆனால் எதை கேட்க வேண்டும் என்றால் தேவ சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும், நம்முடைய சித்தம் அல்ல. சித்தம் அப்படின்னா இங்கிலீஷில் காட்ஸ் வில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்த வில்லுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பு என்னன்னா உயில் என்ற அர்த்தம். தேவன் நமக்காக எழுதி வைத்த உயிலிருந்து நம்ம கேட்க வேண்டும். யாராவது ஒருவர் மரிப்பதற்கு முன்பதாக உயில் எழுதி வச்சுட்டு மறிச்சிருவாங்க. அப்போ அந்த உயிலில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அது அப்படியே தங்கள் வாரிசுக்கு போய் சேரும். அந்த மாதிரி தான் தேவனுடைய உயில் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் தேவ சித்தம். அந்த சித்தத்தின்படி நாம் கேட்கறது எல்லாமே பெற்றுக்கொண்டோம். 6வது காரியம், நம்ம பல மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுறதை பார்க்கிலும் ஜெபிப்பது மிகவும் முக்கியமானது. எல்லாத்துக்குமா ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு எழும்பும். சில விஷயங்களில் பல மெத்தட்ஸ் வச்சு நம்ம டீல் பண்ணிடலாம். நம்ம வாழ்க்கையில் வருகிற தேவைகள், பிரச்சனைகள், பொருளாதாரம் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, ரொட்டேஷன் பண்ணி நம்ம தேவைகளை, நம்ம பிரச்சனைகளை நம்ம சந்திக்க முடியுன்ற ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கும். அதை வச்சு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். பட் அதை காட்டிலும் ஜெபிப்பது தான் மிகவும் சிறந்தது, மிகவும் முக்கியமானது. 7வது காரியம், ஜெபிக்கும் பொழுது தேவன் கண்டிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசத்துடன் ஜெபிக்க வேண்டும். டெஃபினட்டாக ஆண்டவர் நம்ம சொல்கிறதெல்லாம் லிசன் பண்ணிட்டு இருக்கார், கேட்டுக்கொண்டு இருக்கிறார் அப்படின்ற அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வுடன் இருப்பது தான் இடைவிடாமல் ஜெபிப்பது என்ற அர்த்தம். ஆகவே இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுடைய மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். எப்பெல்லாம் ஏதாவது பிரச்சனை வருதோ, தேவை வருதோ, இல்லை எதுவுமே இல்லைனாலும் இந்த காரியங்களை மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுவார். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிற எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவத்தையே தேவன் மாற்றி அமைப்பார். இன்றைக்கும் தெய்வீக அனுபவத்தை, டிவைன் எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், மறந்து விடாதீர்கள். இன்றைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார்.